ரத்தஜ்வாலஜனாதரம் சுவிமலம் ருத்தாங்கதேயோமயம் திருத்வா சூலகபாலபாசனம் லோகஸ்ய ரக்ஷாகரம் நிர்வாணம் சுரவாகனம் திரணயனம் ஆனந்தகோலாகலம் வந்தே பூதப்பிசாசநாதவடுகம் க்ஷேத்ரஸ்ய பாலம் சிவம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 27ஆம் நாள் 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வணங்கி பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று பானுவாரம் என்று போற்றப்படுகின்ற ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானை அதிகாலையிலே உதிக்கின்ற பொழுது எழுந்து நாம் ஆசாரசீராய் நமஸ்காரம் பண்ணினால் நரம்பு சம்பந்தமான நோய்களெல்லாம் விடுபடும். எலும்பு சம்பந்த நோய்களெல்லாம் விலகிவிடும். இரத்த சம்பந்த நோய்களெல்லாம் நீங்கிவிடும். இவ்வாறு சிறப்போடு கூடியது சூரிய பகவானுக்கு வழிபாட்டுக்குரியது. சிகப்பு பட்டு சாத்தி சிகப்பு மலர்களாலே சூரிய பகவானை வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் தரக்கூடியது. இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி. பைரவப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு, பைரவப் பெருமானுக்கு நெய்விளக்கு ஏற்றுவதற்கு சிறந்த நாள் இந்த தேய்பிறை அஷ்டமி. எல்லா விதமான சங்கடங்கள் கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்குகின்ற வகையிலே இந்த தேய்பிறை அஷ்டமி திதியிலே க்ஷேத்திரபாலர் என்று போற்றப்படுகின்ற பைரவப் பெருமானை வழிபாடு செய்வார்கள். இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பால் இளநீரினாலே பைரவப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கொள்வார்கள். தேசிக்காய் மாலை கட்டி போட்டுக்கொள்வார்கள். வடமாலை சாத்தி கொள்ளுவது, பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது என்று பல்வேறு சிறப்புகளோடு கூட இந்த தேய்பிறை அஷ்டமி வழிபாடு. இப்போ ஒவ்வொருத்தர் தங்கள் நேர்த்திக்கடனுக்காக ஒரு சிட்டியிலே நெய் விட்டு சிகப்பு நூலிலே திரி போட்டு விளக்கேற்றி கொள்வார்கள். இன்னும் சிலர் தேங்காய் மூடி பாதி இரண்டிலும் நெய் விட்டு திரி போட்டு ஏற்றிக்கொள்வார்கள். இன்னும் சிலர் பூசணிக்காய், நீற்று பூசணிக்காயை 2 கூறுகளாக வெட்டி அதிலே குழி தோண்டி நெய் விட்டு 5 திரிகள் ஒவ்வொரு பாதியிலும் போட்டுக்கொள்வார். இது அவரவருடைய விருப்பப்படி செய்யப்படுகின்ற வழிபாடு. இந்த பைரவப் பெருமானுடைய தோற்றமே சிவன்தான் பைரவராக வந்தது. ஆணவத்தை அடக்குவதற்காக பிரம்மதேவனுக்கு ஆணவம் வந்ததாம். சிவனுக்கும் 5 தலை எனக்கும் 5 தலை என்றதும் ஆணவம் கொண்டானாம் பிரம்மதேவன். சிவனொன்றும் என்னை விட பெரியவர் அல்ல, எனக்கும் 5 தலை அவருக்கும் 5 தலை என்று. அதனாலே ஆணவம் கொண்ட பிரம்மதேவனுடைய அந்த கர்வத்தை அடக்குவதற்காகத்தான் சிவன் எடுத்த மூர்த்தம்தான் இந்த பைரவ மூர்த்தம். எடுத்து 5 தலையிலே ஒரு தலையை கிள்ளினார். அதனால தான் பிரம்மாவுக்கு இப்போ 4 தலை. பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒரு தலை கிள்ளியே ஒளிந்த வானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரி தரு வடுகனை போற்றி செய்வாம் என்கின்ற வகையிலே இந்த பிரம்மதேவனுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக அந்த சராசரங்களையும் ஆளுகின்ற ஈசன் எடுத்த மூர்த்தமே இந்த பைரவ மூர்த்தம். வடுக பைரவராக வந்து பிரம்மதேவனுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக ஒரு தலையை கொய்தார். அந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவரை யாரெல்லாம் வழிபாடு செய்கின்றார்களோ எல்லா விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கி
வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழவும், பொதுவாக குடும்பங்களிலே ஒற்றுமை ஏற்படவும், நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் விலகவும், கடன் தொல்லைகள் நீங்குவதற்காக இந்த நெய் விட்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து கொள்வார்கள். அதேபோல் 3 தேசிக்காய்களை கொண்டு போய் சுவாமியுடைய பாதத்திலே பூஜையிலே வைத்துவிட்டு, பூஜை முடிந்ததும் அதை வாங்கி 3 முறை பைரவப் பெருமானின் பலம் வந்து வீட்டுக்கு கொண்டு சென்று, வீட்டு வாசலிலே ஒரு தேசிக்காய் எலுமிச்சங்காயை 2 கூறுகளாக நறுக்கி குங்குமமிட்டு வாசலிலே வைத்திருவேண்டும். மற்ற ஏனைய 2ஐயும் சுவாமி படத்திலே வைக்கின்ற பொழுது கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இவையெல்லாம் நீங்கும் என்ற நம்பிக்கையோடு நாமும் பைரவப் பெருமானை வழிபட்டு அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்நாட்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், முன்னைய நாட்களிலும் பார்க்க இறப்புகள் அதிகமாக இடம்பெறுவதை நாங்கள் அனுபவிக்கின்றோம். முதுமையில் இறப்பவர்கள் அல்லது திடீரென்று அவர்களோடு ஒட்டிக்கொள்ளுகின்ற நோய்களினாலே இறப்பவர்கள், அதிலும் மேலாக சிலர் கொல்லப்படுகின்றார்கள், சிலர் விபத்துக்களிலே அகப்பட்டு இறக்கின்றார்கள், அல்லது எதிர்பாராத விதமாக இறப்புகளை சந்திக்கின்ற பொழுது இந்த இறப்புகளை தோல்வியாக, ஏமாற்றமாக, பெரும் துயரமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு தெரிந்தவர்கள், அன்புள்ளவர்கள் மட்டுமல்ல, இந்த மனித சமூகத்திலே சில இறப்புகள் ஒரு நியாயமற்ற, காரணமற்ற இழப்புகளாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவிலே ஆழ்ந்த நம்பிக்கை வைத்த சீடர்கள், அல்லது அந்த சீடர்கள் இயேசுவினுடைய வாழ்வை பற்றி போதிக்கின்ற பொழுது அவருடைய இறப்பு ஒரு பெரும் இடரலாக இருந்தது. இறப்பை ஒரு தோல்வியாக, விரக்தி உணர்வை பிறப்பிக்கின்ற ஒரு தவிர்க்க முடியாத நிகழ்வாக பார்க்கின்ற பொழுது, இறப்பு எப்பொழுதும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நிகழ்வு அல்ல. உடலை விட்டு உயிர் பிரிகின்றது இறப்பு. ஆனால் உள ரீதியாக, ஆன்மீக ரீதியாக இந்த இறப்பு பெரும் வெற்றிடத்தை, துயரத்தை எங்களுடைய மனங்களிலே உருவாக்குகின்றன. இந்த சீடர்கள் எப்படி இயேசுவினுடைய உயிர்ப்பை அவர்கள் அல்லது உடனிருப்பை அவர்கள் உணர்ந்தார்கள், அனுபவித்தார்கள்? இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்று, அவர்கள் கிறிஸ்து இறப்பதற்கு முன்னதாக சொல்லப்பட்ட அவருடைய அழகான, நம்பிக்கையுள்ள, ஆறுதல் கொடுக்கின்ற வார்த்தைகள் அவர்களுடைய நினைவுகளிலே இருந்தன. அவர்களுடைய நினைவு இயேசுவினுடைய உயிர்ப்பை உணர்வதற்கு, அனுபவிப்பதற்கு அது பெரும் உதவியாக, ஊடகமாக அமைந்தது. குறிப்பாக இயேசு தம்முடைய சீடர்களுக்கு இறுதி காலத்திலே அவர்களை விட்டு செல்வதற்கு முன்னதாக, நான் உங்களை அன்பு செய்கின்றேன், நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். இந்த அன்பின் நிமித்தம் ஆண்டவர் இயேசுவினுடைய கட்டளைகளை அனுசரித்தால் அவர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி பிறக்கும் என்று சொல்லுகின்றார். அதனாலே இந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சியை சீடர்கள் எப்படி உணர்ந்து கொண்டார்கள் என்றால், இயேசுவினுடைய அன்பை ஒத்ததாக ஒருவர் மற்றவரை அன்பு செய்கின்ற பொழுது, அதாவது இரக்கம் மிகுதியினாலே, அல்லது தாராள சிந்தையோடு, அல்லது மன்னிக்கின்ற மனப்பான்மையோடு,
புரிந்து கொள்ளுகின்ற மனப்பான்மையோடு ஒருவர் மற்றவரை அன்பு செய்கின்ற பொழுது குடும்பங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய கவலைகள், துன்பங்கள் இல்லாமல் போய், பகைமைகளும் பழியும் இல்லாமல் போய், அங்கு ஒரு புதிய உறவு பிறக்கின்ற பொழுது அவர்கள் மத்தியிலே மகிழ்ச்சி இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் அனுபவத்தில் கிடைக்கக்கூடிய ஆழமான உண்மையான மகிழ்ச்சி உங்களுடைய இல்லங்களிலும் உங்களுடைய உள்ளங்களிலும் இந்நாள் பூராக இருக்க வேண்டும் என்று மன்றாடி விடைபெறுகின்றேன். நன்றி. ஆமென். Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya wal mursalin. Amma ba'd. وقال النبي صلى الله عليه وسلم ألا وإن في الجسد لمضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله அலா வஹியல் கல்ப். சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மேற்கூறப்பட்ட இந்த நபி மொழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களது உடலிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. அது சீராகிவிட்டால் முழு உடலும் சீராகிவிடும். அது சீர்கட்டுவிட்டால் முழு உடலும் சீர்கட்டுவிடும். அதுதான் உங்கள் உள்ளம் என்று சொன்னார்கள். பொதுவாக இன்று நடைமுறையில் நாம் சில விடயங்களை விளங்கிக் கொள்ளலாம். எந்த செயற்பாடாக இருந்தாலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதனை முதலாவதாக முன்னெடுக்கின்றது. அது ஒரு நலவான செயலாக இருந்தாலும் அல்லது ஒரு கெடுதியான செயலாக இருந்தாலும் எதுவாக இருந்த போதிலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதற்கு முடிவெடுக்கிறது. நான் ஒருவனுக்கு நலவு செய்ய வேண்டுமா அல்லது கெடுதியை உண்டாக்க வேண்டுமா? எனது தொழிலை நான் லாபகரமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டுமா அல்லது மோசமானதாக மாற்றிக்கொள்ளலாமா? அல்லது எனது கல்வியை நான் வெற்றிகரமானதாக முன்னெடுக்க வேண்டுமா அல்லது விளையாட்டுத்தனமாக விட்டுவிட வேண்டுமா என்று இவ்வாறு உலகின் பல துறைகளில் இன்று எதை எடுத்துக்கொண்டாலும் உள்ளத்துடன் தொடர்புடையதாக எல்லா செயற்பாடுகளும் காணப்படுகின்றது. எனவே ஒருவன் நல்லவனாக இருப்பதற்கு, ஒருவன் நல்ல செயலை செய்வதற்கு, நல்ல விடயங்களை வாழ்வில் முன்னெடுப்பதற்கு உள்ளத்திலே நல்ல தன்மை, நல்ல எண்ணம் இருந்தால் அது அவனை சீரான நேரான பாதையில் வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். உள்ளம் சீர்கட்டு விட்டால், உள்ளம் கெடுதியை உண்டாக்கிவிட்டால், உள்ளம் கெடுதியை எண்ணுமானால் அது தனக்கும் நஷ்டத்தை உண்டாக்கி தன்னை சூழவுள்ள பௌதீக உயிர்கள் எல்லாவற்றிற்கும் அது கெடுதியை உண்டாக்கக்கூடியதாக மாறிவிடும். உலகில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் உள்ளம் சீர்கட்டு இருப்பது. மக்களுடைய உள்ளம் எப்போது நலவை உண்டாக்குமோ, நலவை எண்ணுமோ, நான் எந்த நலவை உண்டாக்கி கொள்ள வேண்டும், எந்த விடயத்தை என்னுடைய வாழ்வில் சீரானதாக மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை எப்போது அது முன்னெடுக்குமோ, அது சிந்தனைக்கு கொண்டு வருமோ, அப்போது வாழ்வின் எல்லா செயற்பாடுகளும் நலவானதாகவும் நன்மை பயக்கக்கூடியதாகவும் மாறும். எப்போது உள்ளம் கெடுதியை எண்ணுமோ, கெடுதியான விடயத்தை இதனை செய்வதை யாரும் பார்த்து விடக்கூடாது, நான் இந்த திட்டம் தீட்டுவது யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று எப்போது உள்ளம் எண்ணுமோ, அந்த உள்ளம் கெடுதியை எண்ணுகின்றது. அந்த உள்ளம் சமூகத்திற்கு கேடு விளைவிப்பதை முன்னெடுக்கப் போகின்றது. எனவே இந்த உள்ளத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். எனவே எங்களுடைய சிந்தனைகளை சீராக்க வேண்டும், நலவை எண்ண வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கண்ட பொன்மொழியிலிருந்து எங்களுக்கு போதனையாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே அதனை வாழ்வில் எடுத்து செயற்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வணக்கம்.